ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எப்பவுமே காலையில் எழுந்தோன்னே 200 ml வார்ம் வாட்டர் குடிப்பேன். அதை ஃபஸ்ட்டு குடித்து முடிச்சுட்டு சூப்பராக ஒரு காஃபி, பாலை மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் டிகாஷன், 2 ஸ்பூன் சுகர் எல்லாம் ஆட் பண்ணி குடித்து முடிச்சுட்டு மார்னிங் ரொட்டீன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். எண்ணெய் குளிரில் உறைஞ்சிருச்சு, அதுக்காக நான் அதை வெயிலில் வச்சுருக்கேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி உப்புமா. நேற்று நைட்டு பண்ண இட்லி 2 மீந்துருச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் சூரியவம்சம் தேவயானி மாதிரி இட்லி உப்புமா பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சு. இது கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்க போகிறேன். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இட்லியில் உப்பு இருக்குன்றதுனால இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். குழந்தைக்காக நான் முன்னாடியே எல்லாத்தையும் அவளுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ரசம் கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், எனக்கு பிடிக்குன்றதுனால நான் இதை ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உதுத்து வச்சுருக்க இட்லியை இதில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சூப்பராக இட்லி உப்புமா ரெடி. இதை சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்காக ஒரு ஹெல்தி சாலட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ப்ராக்கோலியை மைக்ரோவேவில் ஒரு 2 minutes பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கேரட், லெட்டூஸ், குக்கும்பர், டொமேட்டோ எல்லாமே இருக்குது. இது கூட கொஞ்சோண்டு மிளகுத்தூள், இந்த சாலடுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, கொஞ்சோண்டு சாட் மசாலா, கொஞ்சோண்டு சில்லி சாஸ், ஒரு 1/2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், அப்புறம் ஒரு ஸ்பூன் தேன், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவருக்கு ஒரு சாலட் ரெடி பண்ணிட்டேன். அவருக்கு மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் பன்னீர், இது கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாலட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பன்னீர் மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், அரை ஸ்பூன் ஆலிவ் ஆயில், கொஞ்சோண்டு சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு சால்ட், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பன்னீர் இந்தமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை வச்சிடலாம். இது மேரினேட் ஆகிட்டுருக்க நேரத்தில் இப்போ நம்ம அடுத்து சூப்பராக ஒரு சப்பாத்தி பண்ணிடலாம். சப்பாத்தியை நல்லா 2 சைடும் சூப்பராக போட்டு விரட்டி வச்சுக்கலாம். சப்பாத்தி ரெடி பண்ணிடுச்சு. கல் பார்த்திங்கன்னா நல்ல ஹீட்டாக இருக்கணும். நல்ல ஹீட்டாக இருந்தால் தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். இப்போ நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த சைட் போட்டு இது ஒரு 10 to 15 seconds அப்படியே இருக்கட்டும். நல்ல பபிள்ஸ் எல்லாம் எழும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வந்ததும் இந்த சைட் திருப்பி போட்டு அதே மாதிரி ஒரு 10 to 15 seconds வெயிட் பண்ணலாம்.
டைம் திருப்பி போட்டு நல்லா இந்தமாரி அமுக்கி விட்டால் நல்லா சூப்பராக சப்பாத்தி வெந்துடும். ஸோ இதுலேயே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது கூடவே கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா இது சூப்பராக இப்போது ரெடி ஆகிடுச்சு. நல்லா எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி ஃப்ளிப் பண்ணி போட்டு விட்டுட்ருக்கேன் நான். இப்போ அவருக்கு லன்ச் ரெடி. சப்பாத்தி பாருங்கள் நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து எனக்காக சோயா சங்க்ஸ் பிரியாணி பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லா பாயிலிங் வாட்டரை விட்டு சோயா சங்க்ஸை கொஞ்சம் நேரம் மூடி அதை வேக வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸையும் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கீ, 2 ஸ்பூன் ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் கீயும் ஆட் பண்ணுவேன், ஆயிலும் ஆட் பண்ணுவேன். இதெல்லாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா சாலிட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜீரகம், சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை சாட்டே பண்ணிடலாம். இது சாட்டே பண்ணதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸை இதில் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா சூப்பராக குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா குக் ஆகிறதுக்காக ஒரு மூடி போட்டு இதை வேக வைக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் என்கிட்ட ஃப்ரெஷ் மின்ட் லீவ்ஸ் இல்லாததுனால நான் ஒரு டீஸ்பூன் மின்ட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து சாட்டே பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம முன்னாடி அந்த ஹாட் வாட்டரில் வச்சுருக்க இந்த சோயா சங்க்ஸை நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு இதில் நான் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். என்கிட்ட கிச்சன் கிங் மசாலான்னு ஒரு மசாலா இருக்குது, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டாக இதெல்லாம் போட்டு நல்லா எல்லாம் ஒன்றா கலக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் திக்கான கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா எல்லாம் ஒன்றா ஈவனாக வந்ததுக்கப்புறம் இது கூட ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சால்ட், காரம் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ரைஸ் உட்கார அளவுக்கு இதில் இப்போ தண்ணியெல்லாம் விட்டாச்சு. இதெல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு நல்லா இப்போ வேக வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது வந்து மூடி போட்டு வேக வச்சாலே போதும். நான் ஒரு 5 மினிட்ஸ் அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இந்த ஸ்டேஜில் இருந்தது. இதை நல்லா மூடி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம தம் குக் பண்ணலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நான் ஸ்டாண்டிங் டைம் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சோயா சங்க்ஸ் பிரியாணி. அடியிலலாம் எதுவும் அடி பிடிக்கலை. சாதமும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி நான் என்னோடய மதியம் லஞ்சு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுவி அதையும் வச்சுடுவேன். வச்சா ஆஃப்டர்நூன் ரொட்டீன் ஃபுல்லாக முடிஞ்சிடும். இது கூடவே சைட் டிஷ்க்காக 2 ஸ்லைஸ் ஆனியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை